இன்னைக்கு நிறைய பெட்ரூம் பிளான் பத்தி பார்க்க போறோம். உங்களுக்கு ஸ்லீப்பிங் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு. சில சமயம் டிஸ்டர்ப்டா ஸ்லீப் பண்ணீங்க, எழுந்திரிச்சோட பாடி ரொம்ப டயர்டா இருக்கும், கெட்ட கெட்ட கனவு வரும். நீங்க என்ன ஏசி கம்ஃபர்டபுளா படுத்தாலும் நிம்மதியா தூங்க மாட்டது, திங்கிங் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் ஒரே ரெமெடி பெட்ரூம் பிளான்ட். இந்த மாதிரி பிளான்ஸ் நீங்க வாங்கி வைக்கிறப்போ உங்களுக்கு தூக்கம் நல்லா வரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் எல்லாம் வாங்கி வச்சீங்கன்னா ஏர் பியூரிஃபையர், ஜிசிலாம் வாங்கி வச்சீங்கன்னா ஏர் பியூரிஃபையர், ஸ்னேக் பிளான்ட்லாம் வாங்கி வச்சீங்கன்னா ஏர் பியூரிஃபையர், இதெல்லாம் வாங்கி வைங்க. நல்லா தூக்கம் வரும். டாக்டர்லாம் கிளினிக்கு ஹாஸ்பிட்டல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாமா? ஏங்க வெள்ளக்காரன் நாசால சொல்லி இருக்கிறான்னா அதை எப்படி செக் பண்ணி எப்படி ப்ராசஸ் பண்ணியிருக்கான்றத நம்ம கிளியரா விசாரிக்கணும். அதாவது கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே நீ. இதுதான் வாட்ஸ்அப் அஸ் டீமா சொல்றோம். இது எப்படி பொய்ன்றது நான் அடுத்த வீடியோல சொல்றேன். டேட்டா பேஸோட சொல்லுவேன். தயவு செய்து இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வாங்கினா தூக்கம் வரும் நம்பாதீங்க. தயவு செய்து தூக்கம் வராடினா நல்ல டாக்டரை போய் பாருங்க, ஒரிஜினல் டாக்டரை போய் பாருங்க. மெடிக்கல் ஷாப்ல ரெகுலர் வாங்கி சாப்பிடாதீங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களை ஏமாத்தி நான் தொழில் நடத்தி எனக்கு அவசியமே கிடையாது. அதுக்கு அழகா கோயிலுக்கு வெளியே போனோம்னா புளியோதரையும் தயிர் சாதமும் தருவாங்க, அதை சாப்பிட்டு வயிற்று கழிக்கலாமே தவிர இந்த பிளான்ட் வாங்கினா இது நடக்கும்னு சொன்னேன் அப்படின்னா குருட்டாம்பூரில் ஜோசியம் பார்க்கறதுக்கு சமம். மக்களை மூட நம்பிக்கையில் நடத்தக்கூடாது. வெள்ளக்காரன் நம்மளை முட்டாதான் நினைப்பான், அவன் சொல்றது எல்லாத்தையும் நம்பணும். ஆசா என்ன சொல்றது பிளான்ட்டை பத்தி நம்ம வீட்டுக்கு எப்படி வளர்க்கணும் அதோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவில் எஸ்ன்னு சொல்லுங்க. அழகா என்னோட ஹார்ட்ல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்றேன். ஸோ மிஸ்கைட் பண்ணக்கூடாது என்னோட சொசைட்டி.